அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல. இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், தோளின் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்படின்னா எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம் நான் சொல்லட்டா? ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, 2 பேரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு மனைவி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்க்காத மாதிரி தான் இருக்கும். ஆண்களுக்கு இது பொருந்தாது. ஆண்கள் பண்ணுறது அப்பட்டமாக தெரியும். ஆனால் பெண்கள் பண்ணுறது என்ன தெரியாது, அப்பட்டமாக தெரியாது. என்ன பண்ணுவாங்க, சைடு கண்ணில் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னே தெரியாது. ஆனால் நம்ம மேலே தான் கண்ணோக்கமாகவே இருப்பாங்க. யார்? அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் கண்ணோக்கமாகவே இருப்பாங்க. என்ன பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. திடீர்னு பந்தியில் போய் உட்காந்துருந்தாங்கன்னு வைங்களேன், பிரியாணி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், பீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வைங்க, அங்கே பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் அது மாதிரி தான் என்ன அப்புறம் போகிறவர் போலயே இருப்பார். எப்படி? அந்த சைடு எங்கிட்டோ பார்க்காத மாதிரியே இருப்பார். ஆனால் மனைவி கணவன் மேலே எப்படி கண்ணோக்கமாக இருக்கிறாளோ அதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு வசனம் சொல்லுவார், ஒரு தரம் கேட்டேன் 2 தரம் என்ன பண்ணாரா?
இல்லை இல்லை, கர்த்தர் ஒரு தடவை சொன்னார், 2 தடவை கேட்டேன்னு சொல்லுவார். ஒரு தடவை சொன்னார், ஒரு தடவை விளம்பினார், 2 தடவை கேட்டேன்னு வருமோ? ஒரு சங்கீதத்தில் ஒன்று வரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தடவை கர்த்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறோம். 2வது எப்படி கேட்போம்? ஒரு தடவை கர்த்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறோம். 2வது எப்படி கேட்போம்? அவர் வந்து 2 தடவை அதை கேட்டேன்னு சொல்லுவார். 2வது தடவை நம்ம என்ன பண்ணணும்? அதை அறிக்கை பண்ணணும். அதை அறிக்கை பண்ணும்போது என்ன கேட்கும்? புரியுது என்ன சொல்லு? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியல? அந்த வசனம் மட்டும் எடுங்களேன், அது கரெக்டாக எனக்கு சொல்லு. தேவன் ஒரு தடவை விளம்பினார். ஒரு தடவை சொன்னார், ஆனால் 2 தடவை கேட்டேன். எப்படி கேட்டேன்னா, தேவன் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், அதை நான் 2வது தடவை அறிக்கை பண்ணும்போது திருப்பி என்ன பண்ணுறேன்? கேட்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை நம்ம வந்து தேவன் சொல்கிறாரு, இல்லை ஒரு புல்பீட்லேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதை என்ன பண்ணணும்? நம்ம நாவினால் அறிக்கைட்டு 2வது தடவை கேட்கணும். முதல் தடவை கேட்கணும், அடுத்து 2வது தடவை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவீங்க? அமேன், அல்லேலூயா, அமேன். ஒரு மனைவி சண்டையிட்ட கணவனோடு எப்படி கண்ணோக்கமாக இருப்பாளோ அதே போல் அதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வந்து தேவன் வந்து என்னை பார்க்கல, தேவன் வந்து எனக்கு வந்து நன்மையானதை செய்யலை, தேவன் இன்னும் ஒரு காரியத்திற்கு பதில் அளிக்கலை அப்படின்னு சொன்னார்னா, நம்முடைய பதிலை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், தேவனுடைய பதிலை நாம் எதிர்பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசியாக ஒரே தடவை இந்த கவியை மட்டும் பாடி நாம் முடிப்பலாம். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார், ஆனால் எழுந்து வந்து அதட்டி அந்த கடலை அமரச் செய்தவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்பாக இருக்கிற பிரச்சனைகளை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னாகும்? உங்களை மாதிரி அமைதியாக இருக்குமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார், அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஓ, எழுந்து வந்தார், அக்கறை கடந்து சென்றார். 2 கரங்களை மேல உயர்த்தி, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கிற தகப்பன் எனக்கு உண்டு. ஒருபோதும் நான் கலங்க தேவையில்லை. அவன் என்னை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி மறுபடியும் காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம்.